பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை ரத்து செய்ய கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் பிச்சை எடுத்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஆந்திராவில் ஆகஸ்ட் 15 முதல் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்கும் ஸ்திரீ சக்தி திட்டம் தொடங்கப்பட்டதால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை குறிக்கும் விதமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் அரசு பேருந்துகளில் ஏறி கைகளில் பாத்திரங்களை கொண்டு பயணிகளிடமும் கடைத்தெருக்களிலும் இறங்கி சென்று பிச்சை எடுத்தனர். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இலவச பேரில் ஏறும்போது ஓசி பஸ் தானே அப்படின்னு நிறைய சம்பவம் நடந்திருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன்னா நிறைய வீடியோ வந்துருக்கு. ஸோ நாங்கள் ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு இலவச பஸ் வேணும்னு. எங்களுக்கு காசு கொடுத்து எடுத்துகிட்டு போக தெரியும். எங்களுக்கு வேணாம். அது வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுங்க, அது போதும். வயசான தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுங்க, அதுவே போதும். எங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அதனால் நாங்கள் நிறைய அசிங்கம் தான் படுறோம். ஓசி பஸ்ஸு தானே அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறீங்க. ஆட்டோக்காரங்க எல்லாருமே நல்லவங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆட்டோக்காரன்ல எப்படி சொல்கிறது, ஆட்டோக்காரங்களையும் இந்த மாதிரி அதிகமாக டபுள் மடங்கு வச்சு சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சும்மா இங்கே போகிறதுக்கு ஒரு 200 300 அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. சைலண்ட் அதிகமாக வச்சு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நியாயமாக வாங்குறவங்களும் கண்டிப்பாக இருக்கிறாங்க. நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். காசே வாங்காமல் கூட இருந்திருக்காங்க. அதுவுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சில பஸ் உண்மையிலே நல்லவங்களும் இருக்காங்க. வந்து பக்கத்தில் வந்து சீட்டு கொடுக்கறது, கேர்ள்ஸுக்கு இடம் விடுங்க, பொண்ணுங்க உட்காரட்டும் அப்படின்ட்டு சொல்கிற பஸ் கண்டக்டரும் இருக்காங்க. சில பேர் கெட்டவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அது பல பேரை வந்து கெட்டவங்களா இதுவாகுதோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ ஃப்ரீ பஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேர்ள்ஸ் வந்து முக்கியமாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க.